Hi friends, welcome to NNLM. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி மாவு யூஸ் பண்ணாமல் பச்சரிசியை அரைக்காமல் எந்தவித அரிசி மாவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியான டேஸ்டியான புட்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு நான் கெட்டி வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நிறம் மாறாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஹீட் பண்ணால் போதும். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரவா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்க போகிறோம். 1 கப் அவலுக்கு 1.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணியை சூடு பண்ணிவிட்டு நம்ம உடச்சி வச்சுருக்க அவலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். நான் வந்து இப்போ 1.5 கப் அளவு தண்ணியும் ஃபுல்லாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஊற வச்சிடணும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரோஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே நெய்லேயே ஒரு 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு தேங்காய் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நம்மளுக்கு வந்து புட்டு ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக 1 கப் அவலுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கரைச்ச வெல்லத்தை நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்க தூசியெல்லாம் ரிமூவ் ஆகணும், அதுக்காக தான். அடுத்ததாக நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை இப்போ இதில் உள்ளே சேர்த்துடலாம். இதில் நம்ம இப்போ ஒரு பதம் பார்க்கணும். அதை நான் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு வந்து பதம் வந்துருச்சு. இது எப்படி செக் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கரைச்ச வெல்லத்தை இந்த மாதிரி விட்டிங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு கரையாமல் நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுக்க முடியணும், கரையாமல் இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு பதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அவல் வந்து ஊற வச்சுருந்தோம்ல, இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த வெல்லத்தோட நல்லா ஒரு சேர எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து தண்ணியாக கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நான் ஒரு 20 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ உதிரியாக வந்துருச்சுன்னு. அவ்வளோதான், நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம நெய்யில் வறுத்துருந்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு அரிசி மாவே யூஸ் பண்ணாமல் சூப்பராக 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியான டேஸ்டியான புட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.